கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 23:18. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைச்சவர் உங்களை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைச்ச இயேசு உங்களை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீங்கள் வாழ்வு பெறுவீங்க. நண்பனே நீங்கள் பயப்படாதீங்க. வாழ்வுக்கு முதல் அஸ்திவாரம் நம்பிக்கையை அவர் வார்த்தை மேலே வைக்கணும். அவர் எனக்கு செய்வார். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். உபத்திரத்தில் பொறுமையாக இருங்கள். உபத்திரம் வரும்போது பொறுமையாக இருந்து அவர் மேல் நம்பிக்கை வைங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எப்பொழுது என் வாழ்க்கை ஜெயம் கிடைக்கும், என்னை உயர்த்துவார். எப்படியாவது நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள என்னை உயர்த்துவார் அப்படிங்கிற ஒரு உறுதி மனப்பான்மை உங்களுக்கு வரணும். கர்த்தர் உங்களை ஒருபோது வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் உங்களை தலை நிமிர பண்ணுவார். உன் பெயரை பெருமைப்படுத்துவார். சகலத்தையும் அவர் உங்களுக்கு புதிய காரியங்களாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களும் சூழ்ச்சிகளும் ஆக்காத போகும். உங்கள் நம்பிக்கை, உங்கள் பார்வை, நான் உயர்வேன், நான் மேன்மையாவேன், கர்த்தரை தேடுவேன், என்னை வெட்கப்படுத்த விட மாட்டாருங்கிற முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். முழு விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். உங்களை தலைநமர் பண்ண வைக்க போகிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க போகிறார். உன் பலவீனத்தில் பலனை கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை உள்ளங்களை பொறித்து வச்சிருக்கிறார். நீங்கள் மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். ஏன்னா அவர் உள்ளங்களை பொறித்து வச்சிருக்கிறார். கையை பார்க்காம இருக்க முடியாது. டெய்லி கையை பார்த்தாகணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த கையில் உன்னை நான் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். நான் டெய்லி உன்னை பார்க்காம இருக்க மாட்டேன். நான் உனக்கு டெய்லி உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நீ என்னை மறந்தாலும், நீ ஜெபிக்காமல் இருந்தாலும், துதிக்காமல் இருந்தாலும், நான் உன் மேலே கண்காணித்து கொண்டு இருக்கிறேன். நான் உன்னை பராமரிக்க உன் கூட இருக்கிறேன். நீ என் பிள்ளை அல்லவா என்றவர் சொல்லுகிறார். அதனால் அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். நம்பிக்கை அவர் மேலே வைங்க. எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஏசப்பா தருவார், நம்பிக்கை வைங்க. என் பிள்ளைக்கு நல்லா திருமணம் முடியும், ஏசப்பாவில் நம்பிக்கை வைங்க. நான் நல்லா படிப்பேன், ஏசப்பாவில் நம்பிக்கை வைங்க. அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அதனால் இயேசு அவர் மீட்பராய், இரட்சகராய், வெற்றி வேந்தனாய், விடுதலை நாயகராய், அற்புதராய், அதிசயராய் உங்கள் மத்தியில் இருக்கிறார். இயேசு கூட இருந்தவங்க யாருமே பட்னி பசியாக இருந்ததில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் மேலே உயர்த்திருக்கிறார். அதே போல் உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். நம்பிக்கையை இயேசு மேலே வைங்க. கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்க சொல்லுங்கள். ஏசப்பா எனக்கு கைவிட மாட்டார், ஏசப்பா நான் நம்பியிருக்கிறேன், என்னை வெட்கப்படுத்த விட மாட்டான்னு சொல்லி வாயை திறந்து சொல்லுங்கள். உங்கள் வார்த்தையை கர்த்தர் பார்க்குறார். உங்கள் வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார், தலைநிமிர பண்ணுவார். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரைமை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரைமை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனைமை துதிக்கிறேன், ஜீவாதிபதியமை துதிக்கிறேன். உன் நம்பிக்கை வீண் போவதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நம்பி வந்த மனிதர்களுக்கெல்லாம் ஆண்டவரை நீர் கேடகமாக இருந்திருக்கிறேன். உண்மை நம்பும்போது நீ பிள்ளைகளை வெட்கப்படுத்த விட மாட்டேன். ஆண்டவரை எந்த காரியத்துக்கு நம்பியிருக்காங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் செய்ய. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆஸ்பத்திரி பெருக பண்ணுங்கள். கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை தாங்க, பலவீனத்திலிருந்து விடுதலை தாங்க, நெருக்கத்திலிருந்து விடுதலை தாங்க, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க தகப்பனே. கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு கலங்கி தவிக்காத என்று சொன்னீங்களே. நான் ஒன்று விசாரிக்கிறபடியால் உன் கவலையை மேலே வச்சுருன்னு சொன்னீங்களே. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். காலை வேளையில் இப்படி கிருபை புதிதாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா.